இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே என்று சொல்லி இங்கே பிரசங்கி ஈகைத்தனத்தை குறித்து, ஈகை குணத்தை குறித்து அவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் தண்ணீரை தண்ணீரின் மேல் போடு என்று சொல்லுகிறது. ஆகாரம் என்பது ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிற தானியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு அவர்களுடைய நாட்களிலே எகிப்தியர்கள் நைல் நதி அப்படியே கரை புரண்டு ஓடி வரும்பொழுது அவைகளின் மேலே அந்த தானியங்களை அவர்கள் விதைக்கிற பின்பாக அந்த அறுவடை நாளிலே அவர்களுக்கு அது அறுவடைக்கு ஆயத்தமாக என்கிறதை கண்டவராக தண்ணீரின் மேலே உன் ஆகாரத்தை தண்ணீரில் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அந்த அறுவடையை நீ காண்பாய். நீ அப்படி போடுறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடாது என்கிற காரியத்தை சொல்லி 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. ஏதோ ஒருத்தனுக்கு மட்டும் நீ உதவி செஞ்சுட்டு அதோடு விட்டு விடாத. 7 பேருக்கு 8 பேருக்கு நீ கொடுத்தா, அதாவது பரிபூரணமாக உன் மனதில் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், நம்ம ஆட்கள் சொல்கிறது போல் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்லுகிறார்களே, அதே போல் யார் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அத்தனை பேருக்கும் நீ கண்கள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய். பூமியின் மேலே என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. அது பின்பாக நாம் பார்க்கும் பொழுது கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, இன்றைக்கு உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறபடியினால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவைப்படும் பொழுது அவர்களுடைய செல்வம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கறதுனால உலக அந்த அநித்தியமான உலக பொருள்களினால் சிநேகிதர்களை சம்பாதிக்கிறபடியினால் நமக்கு ஒரு கஷ்டங்கள் ஆபத்துகள் நேரிடும் பொழுது அவர்களில் யாராவது ஒருவரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் என்பது போல இங்கே நாம் பழைய ஏற்பாட்டிலும் சாலமோனால் கூறப்பட்டவைகளை பார்க்கிறோம். பவுலினால் கூறப்பட்டவைகளை கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். அதாவது மேகங்கள் தண்ணீரால் நிறைந்திருக்கும் பொழுது அதை எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறதுக்கு அது போகாது. எப்படினாலும் அது மழையாக பூமியின் மேலே பெய்துவிடும். அதே போல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வங்களுக்கு நீ முதலாளி அல்ல, நீ உக்கிரானக்காரன், அதுக்கு ஒரு பொறுப்பாளி. அதை நீ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஈகை குணத்தோடு கூட செயல்பட வேண்டும். எப்படி மேகங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அந்த மழையை பூமியின் மேலே கொட்டி விடுகிறதோ அதே போல் உக்கிரானக்காரனாக உன்னுடைய செல்வத்திற்கு நீ நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவைகளை நீ பகிர்ந்தளிப்பது உன்னுடைய குணாதிசயத்தை அது பிரகாசிக்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பது போல இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய மரணம் நிகழ்ந்த பிறகு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. அது தெற்கே விழுந்தாலும் அது வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துல எப்படி மரம் கிடக்குதோ அதே போல் உன்னுடைய மரணத்துக்கு பின்பாக நீ ஒரு கிரியையும் செய்ய முடியாது. நீ ஜீவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த காரியத்தை செய் என்று சொல்லுகிறார். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு கால சூழ்நிலைகளையும் சாக்கு போக்குகளையும் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கென்று செயலாற்றவே முடியாது. ஆகவே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும்
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கவும் தான தர்மங்களை செய்யும்படியாகவும் சாலமோனே இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியின் வழி இன்னதென்று கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா ஆவி எங்கே கடந்து செல்லுகிறது என்பது நமக்கு பிற்பாக வெளிப்படுத்தப்பட்டாலும் இவர் சூரியனுக்கு கீழே உள்ள காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறபடினால அதனுடைய வழியை நீ அறியா என்று சொல்லுகிறார். சரீரம் என்பது இந்த உலகத்தில் நம்ம தங்கி இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாடகை வீடு போன்றது. இதை என்றைக்குனாலும் ஒரு நாள் நம்ம காலி பண்ணி போய் தான் ஆகணும். ஆகவே அவற்றை நாம் பின்பாக உள்ள சத்தியங்களின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இவர் அதை ஆழமாக அறிவிக்கவில்லை. என்ன நடக்கும்னு தெரியாது. நமக்கு தெரியும். காலையில் உன் விதையை மாலையில் உன் கையை நெகிழ விடாத, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படும் என்றோ நீ அறியாயே. காலை மாலை நீ நேரத்தை பார்க்காத, பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதென்று சொல்லி ஓடின அந்த இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது போல இந்த வசனங்களை சாலமோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சத்தியங்களை நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுகிறதற்கு நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தையும் 9ஆம் அதிகாரத்தையும் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதின சத்தியங்களின் மூலமாக எத்தனையாய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எத்தனையாய் ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அங்கே கொரிந்து சபைக்கு இந்த ஈகை குணத்தை குறித்து பவுல் தெரிவிப்பதற்கு ஒரு கம்பேரிசன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டு அந்த சபையானது தேவன் அளித்த அந்த மிகுந்த, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் கூட தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாக அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். ஈகை குணத்தை, மக்கதோனியா தேசத்தினுடைய ஈகை குணத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கொடுப்பதற்கான சூழ்நிலையே அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. மிகுந்த உபத்திரவத்தில், கொடிய தரித்திரத்தில் தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாக எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமை சொல்கிறார். எக்ஸ்ட்ரீமான காரியம். அவங்க வாழ்க்கையில் உபத்திரவம் மிகுதியாக இருந்துச்சு, தரித்திரம் கொடியதாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தினால அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாக, அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது இவ்வளவுதான் இவங்களால் செய்ய முடியும்னு எதிர்பார்த்தாலும் அவங்க தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் செய்தார்கள். அப்படி செய்யும்போது நாங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் தங்களை தாமே முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய இருதயத்தில் அத்தனையாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், அதாவது சுவிசேஷம் விதைக்கப்பட வேண்டும், அங்கே ஈகை குணம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எப்படி கொர்நேலியு இந்த பூமியிலே வாழும் பொழுது ஜெப வாழ்க்கையும் தான தர்மங்களும் அவனை ஒட்டி இருந்ததோ, நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை தீமை செய்தல் விட்டுட்டோம், ஓகே, ஆனால் நன்மை செய்ய படிக்கணுமே. அந்த காரியத்தை மக்கதோனியா தேசத்தார் எத்தனையாய் செய்தார்கள். நான் அவங்க கூடவே இருந்து பார்த்தேன், அதற்கு நான் சாட்சி என்றும் பவுல் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகியிருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க, நீங்கள் அதை அப்பியாசப்படுத்துங்க. அந்த எண்ணம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கொடுக்க முடியும். ஆனால் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் என்பது போல அவர் எழுதுகிறதை அவர் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், என்னுடைய எதிர்பார்ப்பு என்னையா? 7ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலலாம் சொல்கிறார், விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது என்று சொல்கிறார். விருப்பம் உண்டாயிருக்குது எனக்கு.
நீங்கள் எல்லாத்துலேயும் பெருகியிருக்கீங்க. விசுவாசத்தில் பெருகிட்டீங்க, போதிக்கிறதுல பெருகிட்டீங்க, தேவனை அறிகிற அறிவில் பெருகிட்டீங்க, எல்லாவித ஜாக்கிரதையிலும் பெருகிட்டீங்க, எங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறீங்க, மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி இருக்கிறீங்க. அதே போல் நீங்கள் இந்த தர்ம காரியத்திலும் பெருகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். காரணம் என்னையா? 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் ஏழை கோலம் பூண்டு வந்தார, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படிக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கும்படியாக வந்த அந்த தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், நீங்களும் அவர் எவ்வளவாய் பிரயாசப்பட்டு நம்முடைய வாழ்வினுடைய குறைவுகளை தீர்ப்பதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புகிறதற்கு, உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிறதற்கு எத்தனையாய் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அந்த கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தபடியினால இன்றைக்கு மற்றவர்களுடைய குறைவுகளை மாற்றுகிறதற்கு நாம் எத்தனையாய் கிரியை செய்ய வேண்டும் என்பதை இங்கே பவுல் அடையாளம் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது சொல்லுகிறார், லூக்கா 12:15, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி உண்டாயிருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அர்த்தம், நீ அதுக்கு முதலாளி அல்லப்பா, நீ ஒரு உக்கிரானக்காரன், நீ அவைகளுக்கு குறித்து நீ கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆள். ஆகவே நம்ம அனித்தியமான உலக பொருள்களினால் அநேக சிநேகிதர்களை சம்பாதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு, நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு, திருப்தி அடைந்திருக்கிறேன், பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன். சபைகளுக்கெல்லாம் இந்த காரியங்களை, சத்தியங்களை அவர் அழுத்தி போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9:6 பின்பகுதியிலெல்லாம் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமுமாய் இல்லை, தன்னுடைய மனதில் அவன் நியமித்தபடியே அவன் செய்ய கடவன். இப்படி செஞ்சாங்கன்னா 2 கொரிந்தியர் 8:15 சொன்ன மாதிரி அவர்களுடைய செல்வம் உங்களுடைய வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறணும். ஏழைகளுடைய குறைவுகள் நீங்கணும். தேவனுக்கு இது நிமித்தமாக புகழ்ச்சி உண்டாகணும். உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு தேவன் கொடுத்ததுனால ஒரு நன்றி எறிதல் உள்ள உள்ளத்தோடு கூட நீங்கள் அதை செய்யணும். அந்த பெற்றுக்கொண்டவர்கள், அந்த 2 கொரிந்தியர் 9:14 பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை நேசிக்கிறவர்களாக, நம்ம மேலே பிரியம் வைக்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நம்ம மாளும் பொழுது நித்தியமான வீடுகளில் நம்மை வாங்க பிரதர் பிரைஸ்லான்னு சொல்லி அழைப்பதற்கு ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி இந்த அனித்தியமான உலக பொருள்களினால் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். இன்றைக்கு நம்ம விதைக்கிற விதைகள், ஆகாரத்தை தண்ணீரின் மேல் நாம் போடும் பொழுது, தானியங்களை போடும் பொழுது அவைகள் எப்படி முளைக்கிறதோ அதே போல் நாம் விதைக்கிற சுவிசேஷமும் நாம் விதைக்கிற அந்த உதவிகளும் அது பின்னாட்களில் நமக்கு நூறத்தனையான பலன்களை தரும்படியாக இந்த உலகத்தில் நமக்கு கிருபையையும், இந்த உலகத்தில் நமக்கு ரட்சிப்பையும், இந்த உலகத்தில் நமக்கு வரங்களையும் கிருபைகளையும் அந்த நித்திய ராஜ்யத்திற்கும் அது நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த குணாதிசயங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை செய்ய வேண்டிய நேரம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாட்களில் தான் செய்ய முடியும். மரம் வடக்கே விழுந்தாலும் தெற்கே விழுந்தாலும் அப்படியே கிடக்கும். அதுக்கப்புறம் மரித்த பின்பாக நம்ம எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நன்மை செய்ய அறிந்திருக்கிறபடினால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார்.